ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். நாங்கண்ணே தம்பி இதெல்லாம் வேணாம்ப்பா. ஏண்ணே? அட வேணாம்ப்பா. ஏண்ணா வேணா? அட ஏப்பா நீ வேற. பொன்மணி மேகலையா. என்னடே பண்ற? பார்த்தா தெரியல, என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அது தெரியுது. இது என்ன? அதான் ரேஷன் கடையில் வாங்கின பாமாயில் தான். சோனே, இதை வச்சுலாம் சமைக்க கூடாதுண்ணே. அப்புறம் இதா நான் கடையில் ஒரு பாமாயில் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு சமனே. ஏய், அதுவும் பாமாயில் தான், இதுவும் பாமாயில் தான். என்னடா லூஃபா பேசிட்டு இருக்க? போடா. அந்த எண்ணெய் வேற, இந்த எண்ணெய் வேறண்ணே. நம்ம இருக்க நிலைமைக்கு கடலை நிலையா சமைக்க முடியும், புரிஞ்சுக்கோனே. என்னடா உளர்ற? 150 ரூபாய்க்கு வாங்குற இந்த நிலையா ஒன்றும் இல்லையா, வெறும் 25 ரூபாய்க்கு வாங்குற அந்த நிலையா சத்து கிடச்சிட போகுது. சரி, சத்து கிடைக்காட்டி பரவாயில்லண்ணே, அதில் ஏதோ கலக்குறாங்களாண்ணே. ஏதாவது சாப்பிட்டு ஹார்ட் அட்டாக் வந்துட போதுண்ணே. இந்த எண்ணெயை வாங்கி யூஸ் பண்ணிடுறோம். அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் வேணான்னு. இந்தாங்க பில்லு. இதில் சமையல் எண்ணெய் எவ்வளோ போட்டிருக்குன்னு பாருங்க. என்னப்பா 143 ரூபா போட்டிருக்கு? எங்ககிட்ட 25 ரூபா வாங்குறீங்க, இதில் 143 ரூபா போட்டிருக்கு. யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? எவ்வளோ ஒன்றும் ஃபஸ்ட்டு ஏமாற்ற பார்க்குறேம்மா? நான் இதான உண்மையான விலையை. 1 லிட்டர் பாமாயில் 143 ரூபா. அது இல்லாமல் கம்மி விலைக்கு கிடைக்குது, இது நல்லா இருக்குமா, சாப்பிட்லாமா, கலப்படமே இது இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி நிறைய பேர் பாமாயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு பதில் நான் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பில்லே பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்களா, அரிசி கோதுமைலாம். அது ஒரு ரேட்டில் எவ்வளோ போட்டுருக்காங்க? 1 கிலோ 39 ரூபா அரிசி, 1 கிலோ கோதுமை 27 ரூபா. அதுதான் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறாங்க. அதே மாதிரி தான் சமையல் கொடுக்குற எண்ணெய், பருப்பு, சர்க்கரை எல்லாமே கம்மியான விலைக்கு உங்களுக்கு கொடுத்தாலும் கவர்மெண்ட் வந்து அதிகமான விலைக்கு தான் கொள்முதல் பண்ணுறாங்க. அப்போ என் தம்பி வாங்கின எண்ணெய் இதுவும் ஒன்று தாங்கிற? ஆமாம், எல்லா எண்ணெயும் ஒரே ரேட்டு தான். இப்போது இதிலேயே 1 லிட்டர் பாமாயில் வந்து 143 ரூபான்னு சொல்லி போட்டிருக்குல்ல. ஆனால் உங்கள்கிட்ட இருந்து எவ்வளோ வாங்குறோம்? வெறும் 25 ரூபா தான் வாங்குறோம். அப்போ மீதி இருக்கக்கூடிய 118 ரூபா அப்படிங்கிறது என்ன கணக்கு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வருதா? ஆமாம். இந்த கேள்விக்கு என்ன பதில்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் மீதி இருக்கக்கூடிய 118 ரூபா அப்படிங்கிறத மானியமாக கொடுக்குறாங்க. ஓஹோ, இதான் விஷயமா? ஆமாம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1,96,00,000 ரேஷன் கார்டு இருக்குது. அந்த ரேஷன் கார்டுக்கு எல்லாமே மானியமாக கொடுக்குறாங்கல்ல. இப்போ மானியமாக தான் இந்த பொருள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில பொருளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து கொடுக்குறாங்க. ஒரு சில பொருளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் கொடுக்குறாங்க. இப்போது இந்த எண்ணெயை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. நீ சொல்கிற மாதிரி இந்த காசு கணக்கெல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த எண்ணெயில் கலப்படம்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? எப்படி நீ கேட்டாலும் இந்த எண்ணெயை விற்கிறதுக்காக ஆமாம் அப்படிலாம் இல்லைன்னு தான் சொல்ல போகிற. நீயும் பாவம் எண்ணெயை விற்கணும்ல. கலப்படம்லாம் இல்லைண்ணா. இந்த எண்ணெய் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பனைமரத்துலேருந்து எடுக்கிறாங்க. பனைமரமா? ஏப்பா பனைமரத்தில் கல் தானே எடுப்பாங்க, நீ என்ன எண்ணெய் எடுப்பாங்கன்னு புதுசாக சொல்லிட்டு இருக்கா? அது நம்ம ஊர் பனைமரத்துலலாம் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிற செம்பனை அப்படின்ற மரத்துலேருந்து எடுக்கிறாங்க. இப்போது இந்த எண்ணெய் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகமாக கிடையாது. அதனால் இந்தோனேசியாவிலேருந்து மலேசியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க. TNCSC அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்காங்க. இவங்க தான் இந்த ரேஷன் கடையில் கொடுக்குற பொருள் எல்லாமே மேற்பார்வை பண்ணுறது, அது எல்லாமே கொள்முதல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க. அவங்க வந்து இந்த ரேஷன் என்றைக்குமே டெண்டர் கால்குலேட் பண்ணுறாங்க. அது தனியார் வந்து டெண்டர் எடுக்கிறாங்க. அப்படி டெண்டர் எடுத்தவங்க வெளிநாட்டிலேருந்து இந்த எண்ணெயை கொள்முதல் பண்ணுறாங்க. அப்படி கொள்முதல் பண்ணும்போது க்ரூட் ஆயில் ஃபார்மேட்டில் தான் இந்த பாம் ஆயிலை கொள்முதல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இங்கே சுத்திகரிப்பு பண்ணுவாங்க. அப்படி சுத்திகரிப்பு பண்ணும்போது ஒரு சில ப்ராசஸ்னால, இப்போ ரீஃபைண்ட் ஆயில்னு சொல்கிறோம்ல, இப்போ இந்த ரேஷன் எண்ணெயுமே ரீஃபைன் ஆயில் தான். அப்படி ஒரு எண்ணெயை ரீஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே போயிருமா. ஸோ சத்து இல்லாமல் இருக்கிறதுனால இதில் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில சத்துக்களை ஆட் பண்ணுறாங்க. அதை தான் ஃபார்ட்டிஃபைடு, அதாவது செறிவூட்டப்பட்ட அப்படிங்கிற சொல்கிறாங்க. நீங்கள் கூட ஒரு விஷயத்தை கலக்குறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து விட்டமின் A, விட்டமின் D அப்படிங்கிற விட்டமின் சத்தை தான் கலக்குறாங்க. ஓ, இதைத்தான் கலப்படம் சொல்லி எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்களா? ஆமாம். இப்போ ரேஷன் அரிசியில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளையாக இருக்கும்ல, அதை கூட வந்து என்னென்னமோ கலக்குறாங்க, பிளாஸ்டிக் அரிசின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுவுமே சத்தூட்டப்பட்ட ஒரு பொருள் தான். அந்த மாதிரி தான் இந்த பாமாயிலுமே சத்தூட்டப்பட்ட ஒரு பொருளை கலக்குறாங்க, விட்டமின் A, D. ஏப்பா இது தெரியாம என் தம்பிக்காரன் சொல்கிறான்னு அந்த பாக்கெட்டை வேறு தூக்கி போட்டோம்பா. 2 பாக்கெட் சேர்த்து கூட. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கொடுக்க முடியாதுண்ணே. ஏன்? ஏன்னா ஒரு கார்டுக்கு என்ன அளவோ அதை தான் கொடுக்க முடியும். இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 கோடி லிட்டர் வந்து கொள்முதல் பண்ணுறாங்க. அப்படி கொள்முதல் பண்ணுறதுக்கு பட்ஜெட்னு சொல்லி தனியாக ஒதுக்கி இருக்கிறாங்க. வருஷத்துக்கு 2,865 கோடி ரூபா ஒதுக்கி இதை கொள்முதல் பண்ணுறாங்க. இதுக்கு மேலெல்லாம் நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லலாம் கொடுத்தோம்னா கவர்மெண்ட்டுக்கும் பட்ஜெட் தாங்காது. அதே மாதிரியே இப்போ 143 ரூபான்னு சொல்லி கார்டில் போட்டிருக்குல்ல, அதாவது பில்லில் போட்டிருக்குல்ல, இப்போது இந்த 143 ரூபாவில் 25 ரூபா நம்ம தரோம், மீதி இருக்கக்கூடிய 118 ரூபா கவர்மெண்ட் ஏற்றுக்குது அப்படின்னு சொல்லி அலட்சியமாகவும் நினைக்காதீங்க. இதில் கொடுக்குற 143 ரூபாய் நம்மளோட காசு தான், நம்மளோட வரிப்பணம் தான் அப்படிங்கிற கவனம் இருக்கணும். நீங்கள் பாட்டு குப்பையில் போடுறேன், போய் பிளாக்ல விற்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் பண்ணவே கூடாது. சரியா? ஏப்பா நான் வேணுமா போட்டேன், இப்படி வீதியை கிளப்பி விட்டாங்க, அதனால் பயந்துட்டு போட்டேன். இப்போ நீ விவரமாக சொல்லிவிட்டு அது எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஒரு 10 ரூபா சேர்த்து போட்டு தரேன், ஒரு பாக்கெட் தாவேன். தப்பு பண்ணுறவங்களோட தப்பு பண்ண தூண்டினவங்களுக்கு தான் தண்டனை அதிகம். நீங்கள் இப்போ என்னை தப்பு பண்ண தூண்டுறீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா? அதெல்லாம் வேணாம்ப்பா, நீ எனக்கு கொடுக்க வேண்டியதே கொடு. இல்லைண்ணே, ஏன் சொல்கிறேன்னா, இப்போது 2007 வந்து ஸ்பெஷல் திட்டம்னு சொல்லி தான் இந்த எண்ணெய் கொடுக்கறது,
பருப்பு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த பாம் ஆயில் வந்து 2007 கொடுக்கும்போது ஒரு லிட்டர் 45 ரூபான்னு வெளியே வைத்தது. அவங்க 25 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ ஒரு லிட்டர் 143 ரூபான்னு விற்கிது. இப்பயும் 25 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பட்ஜெட்லாம் அதிகமாயிருச்சு, கட்டுப்படி ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இடையில நிறுத்தலான்னு கூட நினைச்சாங்க. அதுக்கப்புறம் நலத்திட்டத்தை கொடுக்காம விட்டோம் அப்படின்னா இதை வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கெல்லாம் பயனடைய முடியாது அப்படின்னு சொல்லி இப்பயுமே விலையேறி போனாலுமே அதுக்குன்னு பட்ஜெட் ஒதுக்கி உங்களுக்குன்னு கொடுக்குறாங்க. ஸோ இந்த பொருளை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தணும். ஏப்பா அதான் நான் எக்ஸ்ட்ரா பாக்கெட் வேணாம்னு சொல்லிட்டுல, அப்புறம் இவ்வளோ பேசிகிட்டு இருக்க. எனக்கு கொடுக்க வேண்டியது கொடு, நான் கிளம்புறேன். கால் வேறு வலிக்குது ரொம்ப நேரம் நின்று. இந்தாங்கண்ணா, இனிமேட்டு கால் கிடக்கலாம் நிற்கணும்னு அவசியம் இல்லை. சேர் போட போகிறீங்களா? சேர் போட போகிறோமா? ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துக்கிறீங்கல்ல, ஆமாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் ரேஷன் ஏடிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷின் வரப்போகுது. அந்த மிஷின் 24x7 24 மணி நேரமும் செயல்படுமா. நீங்கள் எப்போ வேணுமோ போயிட்டு ரேஷன் கடையில் உங்களுடைய ஆதார் கார்டோ அல்லது ரேஷன் கார்டோ கொடுத்து பயோமெட்ரிக் முறையில் உங்களுக்கான ரேஷன் பொருளை வாங்கிக்கலாம். இப்போ இதில் போட்டால் கூட குறைய அளந்து போடுறதுல வித்தியாசம் வரும். ஆனால் அதில் வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு தேவையான பொருள் வந்துருமா. 24 மணி நேரம், அதாவது நைட்டும் சரி காலையிலையும் சரி எப்போ வேணுமோ போய் வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. இனிமேட்டுக்கு ரேஷன் கடைக்குன்னு தனியாக வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு போயிட்டு நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எப்போ வேணுமோ நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இந்த முறையை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு வந்து அன்னபூர்த்தி அப்படிங்கிற ஸ்கீம், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போதைக்கு நார்த் இந்தியாவில் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது டெஸ்டிங் ப்ராசஸில் போயிட்டு இருக்கு. இது இந்தியா முழுக்க கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்துருச்சுன்னா நீங்கள் எப்போ இன்னும் வந்து ரேஷன் பொருள் வாங்கிக்கலாமா உங்களுடைய பயோமெட்ரிக் முறையில். ஆனால் எனக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்கே. என்ன சந்தேகம்? இப்போ ஏடிஎம்மில் போய் நம்ம எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு கார்டை போட்டு ஒரு 5 கிலோ மட்டும் எடுத்துட்டேன். ஆனால் எனக்கு 10 கிலோ அரிசி வர வேண்டியது இருக்குன்னா மறுபடியும் போய் 5 கிலோ எடுத்துக்கலாமா? அங்கே ஆள் இருப்பாங்க. இப்போ எப்படி ரேஷன் கடையில் வந்து உங்கள் ரேகையெல்லாம் வாங்கிட்டு தராங்க, அந்த மாதிரி அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காங்க. உங்களுக்கு தேவையான பொருள் கரெக்டாக அதில் வர மாதிரி ஆப்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இங்கே கடைக்கு வந்து நிற்கிறதுக்கு பதிலாக அங்கே ஏடிஎம்மில் போய் நின்று எடுத்துக்கணும். இந்த கடையில் தான் அந்த ஏடிஎம் வைக்க போகிறோம். அப்போ மறுபடியும் இங்கே தான் வரும்னு சொல்லு. ஆமாண்ணே, இங்கே தான் வரணும். இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ வேலை வெட்டி விட்டுட்டு கால் கிடக்க நிற்கிறீங்க, அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னேன்ல. 24 மணி நேரமும் அந்த மிஷின் வந்து செயல்படுமா. அதுக்குன்னு தனியாக ஆளும் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வரேன். இதே மாதிரி தாங்க ரேஷனில் கொடுக்குற மற்ற பொருளை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கிறோம். அதுக்கான லிங்க்கு பிளேலிஸ்ட்டு எல்லாமே நம்ம சேனல் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரியே ரேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம். அப்புறம் மண்ணெண்ணெய் ரிலேட்டடாக கேட்டிருந்தோம். மண்ணெண்ணெய் வந்து நிறைய பகுதியில் கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள் பகுதியில் கொடுக்குறாங்களா? அப்படி கொடுத்தாங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம். தேங்க்யூ. பாரு, இடையில வெள்ளை வெள்ளையாக வேறு இருக்குது. இதெல்லாம் யார் சாப்பிடுவா? சாப்பிட மாட்டேங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு அரிசி இன்னும் அதிகமாக கேட்குறீங்க? நான் எதுக்காவது கேட்டு போகிறேன். நீங்கள் அரிசி எப்பயும் போல் அதிகமாக போட்டு விட வேண்டியது தானே? என்ன பண்ணுவீங்க? போய் ஹோட்டலில் மாவட்டத்தை கொடுப்பீங்க, அப்படி இல்லைன்னா மாடு வச்சுருக்கவங்களுக்கு அரிசி போட சொல்லி கொடுப்பீங்க, அதானே? ஏப்பா எனக்கு சேர வேண்டிய அரிசி கரெக்டாக போடுப்பா. நான் என்ன பண்ணிட்டு போகிறேன். இந்த அரிசி நல்லா இருக்கும் தானே ஹோட்டல் கடைக்காரங்க காசு கொடுத்து உங்கள்கிட்ட வாங்குறாங்க. அட ஆமாம்ல, ரேஷன்ல என்ன இருக்கு? ஒரே கூட்டமா இருக்கு. டேய், என்ன போடுறாங்கடா? சண்டை போடுறாங்க டீச்சர். அது தெரியும்டா. என்ன பொருளடா போடுறாங்க?